சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்தோட அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பராசக்தி திரைப்படத்தோட ரிலீசிங்கில் நிறைய பிரச்சனை இருந்தது. ஒருத்தர் வந்து இது என்னோட கதை தான், இதை வந்து திருடிட்டாங்கன்னு சொல்லி வந்து பராசக்தி திரைப்படத்தின் மேலே கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஒரு கேட்டு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு வந்திருந்தது. கோர்ட்டில் விசாரணை பண்ணிட்டு அந்த ஒரு கதைலாம் உங்களோட கதை கிடையாது, அதெல்லாம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு விட்டுட்டாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் ஸோ எனக்கு ஒரு டவுட் வருது, இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்னா என்ன பண்ணாலும் சிவகார்த்திகேயனுக்கு பண்ணாலும் டிஎம்கே தான் பண்ணாங்க, டிஎம்கே தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பண்ணீங்களா, டிவிகே பண்ணீங்களாடா அப்படி நாங்கள் கேட்கணும்னு தோணுது. பட் நான் அப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் டீசெண்டான யூடியூபர், அதனால் அப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், இந்த ஒரு திரைப்படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் வந்து தரமாட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ இப்போ ரீசெண்டாக கிடைக்கிற அப்டேட்ஸ் படி யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க, நிறைய சீன்ஸ் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க அது மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி தெளிவான அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போ வெளியாகும் அப்படின்னா நாளைக்கு தான் வந்து இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாக போகுது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து தான் நாளைக்கு தான் நடக்க போகுது. ஆடியோ லான்ச்சில் வச்சு இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லரை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூப்பில் எப்போ வெளியிடுவாங்கன்னு சொல்லி டைமிங் இன்ன வரைக்கும் வந்துட்டு சொல்ல, மேபி தான் யூடியூப்பில் வந்துட்டு 4ஆம் தேதி கூட வெளியிடலாம், இல்லை அன்றைக்கே வெளியிடலாம். ஸோ அதை வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஸ்டே டியூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட்ஸ் வந்து தான் ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டு இருக்குது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை விட டிமாண்டாக தான்ப்பா போதான், அதனால் டிக்கெட்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மேபி தான் ஏதாவது உங்களுக்கு சிவகார்த்திகேயனோட ஃபேன் குரூப்பில் கிளப்பில் ஏதாவது இருந்தீங்கன்னா அங்கேருந்து கிடச்சா தான் உண்டு. எனக்கெல்லாம் டிக்கெட் வந்துட்டு கிடைக்கல. பட் அங்கே என்ன அப்டேட் நடக்குது அப்படிங்கிறத சோர்ஸ் பீப்புள்கிட்டருந்து வாங்கி உங்களுக்கு தெரியப்படுத்த நம்மளோட வேலை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு கதறல் வருது, என்ன அப்படின்னா ஜனவரி 4ஆம் தேதி நாங்கள் சீத்தமில்ல எங்களோட ஜனநாயகனோட ட்ரெய்லரை போடுற அன்னைக்கு தான் உங்களோட ட்ரெய்லரே போடுவீங்களாடா, அதுவும் இந்த பராசக்தி திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் கலைஞர் டிவியில் தானே போடணும், எதுக்கு சன் டிவியில் போடுறீங்க அப்படின்னு அலறானுங்க. ஏன்னா ஜீ தமிழை விட சன் டிவி ஒரு பெரிய டிவி தான். அப்போ எங்களை என்ன விளையாடுறீங்களா, வாட் டிஎம்கே அப்படின்னு கேட்குறானுங்க. நான் ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் என்னது? மெர்சல் திரைப்படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சு சன் டிவியில் போட்டாங்களே, அந்நேரம் மட்டும் வரல, அந்நேரம் மட்டும் நல்லா இனிச்சிச்சு, இப்போ மட்டும் இது என்னது, இது என்னது, வாட் ஏதாவது தெரியுதா? ஹிஸ்ட்ரி என்ன, எதை எடுத்து பாருங்கடா. வா பிஸ்னஸ்னால் என்னன்னு ஒன்றுமே புரியாமல் ஏதோ மாணிக்கு ஆச்சரியக்குரிய எனக்கா பேசிட்டு தெரியுறீங்க. அவர் என்ன எங்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்கிற, இதுக்கு பேர் என்னது? நாங்கள் என்ன சொல்கிறது இதுக்கு பேரை? ஸோ அதனால் நியூ இயரோட வீடியோவில் சொன்னதே தான், ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சும் பார்ப்போம், அதே மாதிரிக்கு பராசக்தி ஆடியோ லான்ச்சும் பார்ப்போம். அதை மத்தியானம் போடுறாங்க, நீங்கள் சாயங்காலம் போடுறீங்க. எங்கள் வீட்டில் சன் டிவி வேலை செய்யலை, நான் எப்படி ஜீ தமிழ் மட்டும்தான் வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கும் டிஎம்கே தான் காரணம் சொல்லக்கூடாது. ஸோ நன்றி, வணக்கம்.